நாடே கொந்தளிச்சிருக்கு. இந்த வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெறும் நிறுவனங்கள், சொசைட்டிஸ் இதெல்லாம் என்னன்னா, இவங்களுடைய லைசன்ஸ் ரினியூ பண்ணாமல் விட்டோம்னா, இல்லை லைசன்ஸ் அந்த தேதிக்குள்ள அப்ளிகேஷனே போடலைன்னா, இல்லை லைசன்ஸ் அவங்க ரத்து செய்தால், இந்த திருத்த சட்டத்தில் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒருத்தரை உருவாக்கி, இப்போ இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி தான் இப்போது இந்த கிறிஸ்துவர்கள் நடத்தும் இல்லைன்னா சமுதாய தொண்டுகள் செய்யும் நிறுவனங்கள், பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ், இஸ்லாமியர்கள் கூட இந்த தொண்டு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொண்டு நிறுவனங்கள் அத்தனையும் கிறிஸ்துவ பள்ளிகள், ஆஸ்பத்திரிகள், எது ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இனிமேல்ட்டு எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும். இது ஒரு கொடூரமான சட்டம். துப்பாக்கி முனையில் வீட்டுக்குள்ளே கொள்ளடிச்சுட்டு போடுறீங்க, அந்த மாதிரி தான். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொளியானது அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கானது மற்றும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய மக்கள், அது மட்டுமன்றி தமிழகம் மற்றும் இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் சம தர்மமும் சமநீதியும் சமத்துவமும் அனைத்து மக்களிடமும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கானது. தயவு செய்து மிக கவனமாக கடைசி வரை பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில நாட்களாக பேசப்படுகின்ற வார்த்தை FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026. இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்காங்க. செய்தி ஊடகங்கள் அதிகமா பேசப்படுகிறது. ஆனால் சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு சொன்னா அதிகமானவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சட்டமானது நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க. முதலாவது அந்த காணொலியில பேசினவங்களும் பேசுனது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது துப்பாக்கி முனையில ஒரு வீட்டுக்குள்ள அந்த உடைமைகளை எல்லாவற்றையும் பறித்து செல்கின்றதற்கு இணையானது இந்த சட்டம் சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான சட்டமா இது அப்படின்னு சொல்லி நம்மளாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த சட்டத்தை இயற்றியது யார் என்றால், தற்போது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பாக 1976 அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினால் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஏற்றப்பட்டது. எமர்ஜென்சி காலகட்டம் அப்படின்னாலும் இப்ப நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாலே உடனே சிறை தண்டனை, அது போல பாத்தீங்கன்னா ஏராளமான மாநில கட்சிகளும் அது போல பாத்தீங்கன்னா ஆட்சிகளும் கலைக்கப்பட்டு நேரடியாக என்ன பண்ணுச்சு, ஒரு கொடுங்கோல் ஆட்சி கூட என்ன பண்ணுச்சு அந்த நேரத்தில் நடந்துச்சு. ஏராளமான சிறை அடைக்கப்பட்டனர். அது போன்ற ஒரு காலகட்டங்களா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பானது, இந்த சட்டமானது இயற்றப்பட்டது. எதற்காக இயற்றப்பட்டது அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கிறது, பணமாக வருகிறது. ஸோ அதை நெறிப்படுத்த வேண்டும். அந்த பணமானது பாத்தீங்கன்னா இந்திய இறையாண்மைக்கும் அமைதிக்கும் எதிராக என்ன பண்ணக்கூடாது, வந்துவிடக்கூடாது. உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, அது உதவி செய்யறதுக்காக வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு வருகின்ற நிதிகள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்காணிக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கோடு தான் என்ன பண்ணாங்க, அதை ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு 2010 அதே அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டது. அப்பொழுது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக பணம் பெறப்படுகிறது என்ற அந்த நோக்கத்தோடு பாத்தீங்கன்னா மீண்டும் அது பாத்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா இன்னும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருந்து பணத்தை பெற்ற நிறுவனங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு 2014 பாரதிய ஜனதா இங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த சட்டம் பாத்தீங்கன்னா கடுமையாக பின்பற்றப்பட்டது. 2020 பாத்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக
கிறிஸ்தவ நிறுவனங்கள் நிறைய நன்கொடைகளை பெற்று இங்கு வந்து நலத்திட்டங்களை செய்து வந்தார்கள். அதை நிறுத்துவதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான முயற்சிகள் செய்தாங்க. கிட்டத்தட்ட 25,000 அமைப்புகள் வெளிநாட்டில் இருந்து பாத்தீங்கன்னா நிதியை பெற்று இங்கு நல்லது செய்த நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டன. அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிதி உதவி முற்றிலுமாக முடக்கப்பட்டது. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ரெனியூல் பண்றதுக்கோ இல்லாட்டா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதை இயங்குவதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டது. 25,000 நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டது. தற்போது பாத்தீங்கன்னா 16,000 நிறுவனங்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து அந்த NGOs சொல்லுவாங்க, அதுட்டு என்ன பண்ணாங்க, பணத்தை பெற்றுக்கொண்டு இங்க வந்து என்ன பண்றாங்க, நிறைய நல்லது செய்யறாங்க. அந்த நல்லதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா அன்னை தெரசாவோட அமைப்பும் பாத்தீங்கன்னா தொழுநோயாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர்ற அந்த பணத்தை வச்சு தான் செய்யறாங்க. அது போல ஏராளமான கல்வி நிலையங்கள் என்ன பண்ணுது இங்கு செயல்பட்டு வருகிறது. அது போல பார்த்தோம்னா மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது. மத்திய பாஜக அரசானது பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இந்த சட்டத்தை தற்பொழுது அமல்படுத்தி உள்ளது. இந்த திட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தற்போது நிதியுதவி பெற்றுக்கொண்டு செயல்படுகின்ற கிறிஸ்தவ அமைப்புகள், குறிப்பாக இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் சொல்ல போது பாத்தீங்கன்னா வேலூர் CMC சொல்றோம்ல, அந்த மிஷன் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக ஃபாரின் ஃபண்ட்ஸ்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்து கொண்டு வந்தது. தற்போது என்ன பண்றாங்க, ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிப்பாட்டின பிறகும் என்ன பண்றாங்க, இங்க இருந்து என்ன பண்றாங்க, அதற்கான நிதி உதவிகளை நிதி ஆதாரங்களை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுத்தி வர்றாங்க. சோ அதை எப்படியாவது என்ன பண்ணணும், நிப்பாட்டணும் அப்படிங்கிறக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு எளிய விளக்கம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, திருநெல்வேலியில் செயல்பட்டு வருகின்ற சாரால் தக்கர் அந்த பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து நிதியை ஆதாரமாக கொண்டு துவக்கப்பட்டதுதான். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முந்தி வந்து பாத்தீங்கன்னா நிதி உதவி பெற்ற எல்லாத்தையும் நிப்பாட்டினாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த புதிய சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்கள் என்ன பண்ணும், மீண்டும் இந்த லைசன்ஸை புதுப்பிக்கவில்லை என்றால், அதாவது எங்க போய் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணும், மத்திய அரசு தான் போய் என்ன பண்ணும், புதுப்பிக்கணும். சோ அவங்க வந்து புதுப்பிக்க மறுத்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அனுமதி பெறாமல் போனால் உடனடியாக இந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் அனைத்தையும், அந்த நிறுவனங்கள் அனைத்தையும் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணலாம், கையகப்படுத்தி கொள்ளலாம். அந்த நிலங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், பில்டிங் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சொல்லி என்ன பண்றாங்க, கண்மூடித்தனமாக இந்த சட்டத்தை போடுறாங்க. அப்படியானாலும் நீங்க யோசித்து பாருங்க, எல்லா கிறிஸ்தவ நிறுவனங்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஆலயங்களாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்தா நம்ம இருக்காங்க, அதை நிதி உதவி பெற்று நிதியை கொண்டு வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இதோட பூர்வீகம் எங்க இருக்கு அப்படின்னா வெளிநாட்டில இருந்து பெற்ற நிதிகளால தான் இருக்கு. சோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த 50 வருஷத்துக்கு பின்னால போறாங்க. இந்த பள்ளியானது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனத்தின் நிதி உதவியால் ஆரம்பிக்கப்பட்டது. சோ அதனால வந்து இதுக்கு வந்து இன்னும் வந்து நாங்க லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் சொல்லி இம்மீடியட்டா நிப்பாட்டிட்டு இந்த கல்வி நிறுவனங்களை நிறுத்த வேண்டும். இந்த கல்வி நிறுவனங்களால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சனாதர்மம்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது சூத்திரனுக்கு வந்து கல்வி கிடையாது, அது யாருக்கு அப்படின்னா மேல்குடியினருக்கு மட்டும் தான் சொல்லி என்ன பண்றாங்க, குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் தான் கல்வின்னு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, மருத்துவர் ஆயிட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, பொறியாளர் ஆயிட்டாங்க, எல்லாரும் ஆசிரியர்களா மாறிட்டாங்க. அனைத்து வேலைகளுக்கும் அனைத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஜாதியினரும் வந்துட்டாங்க. இது இவர்களால் பொறுக்க முடியாம இந்த கல்வி நிறுவனங்களை நிறுத்த வேண்டும். அது போல இந்த மருத்துவமனைகள், அதாவது இலவசமாக என்ன பண்றாங்க, சேவை செய்யறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுளை என்ன பண்றாங்க, மத மாற்றத்துக்காக பயன்படுத்துறாங்க, கடவுளுடைய பெயரை சொல்லி மத மாற்றம் செய்யறாங்கிற மாதிரி சில பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தொடர்ந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து அவதூறு பரப்பி தற்பொழுது அவற்றை அழிப்பதற்கான எல்லா விதமான பிரயத்தனங்களை செய்கிறார்கள். அதற்காக தான் இந்த சட்டம் வந்து கொடுமையான ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது எப்படி நிறுத்த முடியும் என்றால், நிச்சயமாக தற்பொழுது தற்காலிகமாக மத்திய அரசாங்கம் இதை நிப்பாட்டிருக்காங்க. நிச்சயமாக தொடர்ந்து இதை நிறுத்த மாட்டாங்க. மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் இதை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்பை கொடுப்பது யார் அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி அமைப்புகள். அதுபோல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான எதிர்ப்பை என்ன பண்ணுது, தெரிவிக்கிறது. அனைத்து கிறிஸ்தவ மக்கள் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமையாக இருக்கின்ற அனைத்து கட்சி அமைப்புகளும் நம்ம அவர்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்துல நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா,
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கண்மூடித்தனமாக ஆதரவு கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் இல்லாத கட்சியா, அங்க வந்து வாரிசு அரசியல் இல்லையா, அங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கான்னு நீ கேட்டீங்கன்னா ஏராளமான குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இன்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை அமைப்பினருக்கு காவலாளியாக காவல் அரணாக இருப்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் அதன் தோழமை அமைப்புகள். எனவே அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களும் தயவு செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும். ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மை சேர்ந்தவர்கள், நமது சகோதரர்கள், நமது மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அவர்கள் கூட இந்த விழிப்புணர்வு இருக்குமான்னு தெரியாது. எனவே நாம் செலுத்துகின்ற அனைத்து வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்றால் மட்டும்தான் ஒரு நிலையான ஒரு அரசாங்கம் இங்கே மாநிலத்தில் அமைந்தால் மட்டும்தான், ஒருவேளை மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தாலும் மாநில அரசாங்கமானது சட்டமன்றத்திலே சிறப்பு தீர்மானம் எழுப்பி இங்கு இருக்கின்ற இந்த கல்வி நிறுவனங்களுக்கோ, இந்த மருத்துவமனைகளுக்கோ, இந்த தொண்டு நிறுவனங்களுக்கோ பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். அதை நிச்சயமாக தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். இந்த சட்டத்தை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா சிறு எதிர்ப்பு கூட சொல்லவில்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது முற்றிலுமாக ஒரு எக்கு கோட்டையாக ஒரு பவர்ஃபுல்லாக இருந்த கட்சி இன்று முற்றிலுமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு அமித்ஷா அவர்களுடைய கைப்பாவையாக மாறி போனது. எனவே அவர்களால் வெற்றி பெற்று வந்தால் சுயமாக இங்கு எதுவுமே செயல்பட முடியாது. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணுவாங்க, கண்மூடித்தனமாக ஆதரிப்பார்கள், கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. எனவே சிறுபான்மையின மக்களுக்கு, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு, சிறுபான்மை மருத்துவமனைகளுக்கு, நமது சொத்துக்களுக்கு அதிகமான ஆபத்து வந்திருக்கிறது. இது வந்து சாதாரணமானதல்ல. ஒரு நாள் இரவில் நாம் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சொத்துக்கள், ஆலயங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு நடுத்தெருவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எனவே தயவு செய்து இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகளுக்கான வாழ்வாசாவா போராட்டம். இந்த தேர்தல் வந்து சாதாரணமானது அல்ல. எனவே நீங்கள் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் தோழமை கட்சிகளுக்கு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போ நீங்க கேட்கலாம், ஏன் சீமானுக்கு போடலாம்னு கேட்கலாம். சீமான் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை இல்லாத ஒரு அரசியல்வாதி. கடந்த 15 ஆண்டுகளாக உறக்க கத்தினாலும் சிறப்பாக பேசினாலும் அவருடைய அந்த கொள்கை சாராம்சத்தில் எதிலும் அவர் நிலையாக இருந்ததில்லை. மாறி மாறி பேசுவாரு. ஒரு சமயத்துல என்ன பண்ணாரு, போய் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தவறானது, திராவிட அமைப்பே வந்து தப்பானது, பெரியார் வந்து பாத்தீங்கன்னா தவறானவர் சொன்னாரு. அதாவது கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு ஈடாக இணையாக பெரியார் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த கல்வி என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் கொண்டு போகணும்னு சொல்லி பெண் அடிமைத்தனத்துல எதிர்த்து பேசினவர். அவரை எதிர்த்து என்ன பண்றவர் பேசினாரு. அது மட்டுமல்ல, பிராமணர்களுக்கு ஆதரவான குரல் கொடுத்து குருகுல கல்வியை ஆதரித்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அரசாங்க வேலைதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனத்து ஒரு மனிதனாக இருக்கிறார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறது. அதாவது இந்த பிஜேபி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா சங் பரிவார்கள் சொல்றது சூத்திரனுக்கு கல்வி எதுன்னு சொல்றாங்களா, அது போல பாத்தீங்கன்னா இவர் ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அது போல இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஜோசப் விஜய் என்பவர். அவருடைய திரைப்படங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா விஜய் தான் சொல்லுவாரு. இதுவரைக்கும் விஜய்ன்னு சொன்னவர் ஏன் வந்து ஜோசப் என்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு அப்படின்னா, இதுதான் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட அசைன்மெண்ட். அதாவது ஜோசப் என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய வாக்கை நீங்கள் கணிசமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டுகள் சிதறும். அதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஓட் பேங்க் அப்படிங்கிறது சிதறும் பொழுது அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம அண்ணன் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த சிபிஐ விசாரணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிபிஐ விசாரணைக்கு போறவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பயந்து, எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திணறி போயிட்டு வருவாரு. இவர் பாத்தீங்கன்னா ஜாலியா என்னமோ வந்து சுவிட்சர்லாந்துக்கு டூர் போயிட்டு வர மாதிரி ஜாலியா உள்ள போய் என்ன பண்றாரு, சிரிச்சு ஜாலியா இருந்துட்டு வெளியே வரும்போது என்ன பண்றாரு, கை காட்டிட்டு என்ன பண்றாரு, ஜீப்ல சிரிச்சுட்டு பிளைங் சுட்டுட்டு வர்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட சூழ்ச்சிகள் தான் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எனவே விஜயாக இருக்கட்டும், நமது சீமானாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசின் கைப்பாயாக தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான அரசை, சிறுபான்மையினருக்கு காவலாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை எப்படியாவது அசைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு தான், அதற்காக செயல்படுத்துகின்ற செயல்பாடுகள் தான். எனவே அனைத்து கிறிஸ்தவ மக்களும், அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இந்த 2026 தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை எந்த விதத்திலும் நீங்கள் சிதறவிடாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தோழமை கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்கு செலுத்தி
தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மையிற்கு காவல் அரசாக அமைகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துமாறு, அதன் மூலமாக இது போன்ற கொடுமையான சட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு நமது பங்களிப்பை தெளிவாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணொலியை அனைத்து கிறிஸ்துவ மக்களும், அனைத்து இளைஞர்களும், அனைத்து நல்ல உள்ளங்களும் தெரிந்து கொள்ளும்படியாக ஷேர் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.